மின்சார கட்டணம் 15 வீதத்தால் அதிகரிப்பு. காண்டிக்கும் பேராதனைக்கும் இடையே விசேட பேருந்து சேவை. மன்னார் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் திட்டங்களுக்கு எதிராக ஒன்று திரண்ட நூற்றுக்கணக்கானோர். இலங்கையில் உள்ள ஜூத வழிபாட்டு மையங்களுக்கு கடும் பாதுகாப்பு. 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 15 வீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த மின்கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிறிய நுகர்வு மற்றும் 90 அலகுகளுக்கு குறைவான மத தளங்களுக்கான மின்சார கட்டண திருத்தத்தில் இந்த முறை எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 30 அலகுகளுக்கு குறைவான வீட்டு பிரிவுக்கு 8 வீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 75 ஆக இருந்த மாதாந்திர கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் ரூபாய் 80 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கண்டி மற்றும் பேராதனை ரயில் நிலையங்களுக்கு இடையில் பயணிகளை ஏற்றிச் செல்ல விசேட பேருந்து சேவை இயக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தண்டவாளம் தாளரங்கிய இடத்தை ஆய்வு செய்வதற்காக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழு அங்கு சென்றுள்ளது. இந்த தாளரக்கம் காரணமாக பேராதனை மற்றும் கண்டி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கண்டி நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் ரயில் தண்டவாளத்திலேயே தாளரக்கம் ஏற்பட்டுள்ளது. தண்டவாளத்தை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தமிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றது. மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறித்த கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது. பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஒன்று கூடி பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து, எங்கள் மண்ணை சுடுகாடாக்காதே, அடிக்காதே அடிக்காதே, எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு பேரணியில் பங்கேற்றனர். இந்த நிலையில் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் குறித்த இரு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு மகையர் கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கனகேஸ்வரனிடம் மன்னார் ஆயர் மற்றும் சர்வமத தலைவர்கள் இணைந்து மகையரை கையளித்தனர். மகையரை பெற்றுக்கொண்ட அரசு அதிபர் மன்னார் மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறித்து நான் நன்கு அறிவேன். மக்களின் கோரிக்கை அடங்கிய மகையரை நான் உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பேன் என அவர் மேலும் தெரிவித்தார். மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான குறித்த கவனஈர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், வர்த்தகர்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள ஸ்டேலிய பிரஜைகளுக்காக பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட யூத வழிபாட்டு மையங்கள் மீது கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து யூத வழிபாட்டு மையங்களுக்கும் 24 மணி நேர பாதுகாப்பை வழங்குவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள ஸ்டேலிய பிரஜைகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டால் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மோகன் கருணாரத்ன எதிர்வரும் 13ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அவரை ஆயர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல மோசடிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்ற கைதியை ஜனாதிபதி பொது மன்னிப்பின்கள் விடுவித்த குற்றச்சாட்டின் பேரில் மேகான் கருணாரத்ன கடந்த 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக 2 ஊடக நிறுவனங்கள் சதி செய்கின்றன என்று கடுவல மேயர் ரஞ்சன் ஜெயலால் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக 2 ஊடக நிறுவனங்கள் சதி செய்கின்றன. மேலும் ஒரு நிகழ்வில் நான் சமீபத்தில் விழுந்ததற்கும் அந்த ஊடக நிறுவனங்களில் ஒன்றின் செயல்களே காரணம். நிகழ்வில் முன்னோக்கி நடந்து செல்கின்ற போது ஒரு பத்திரிகையாளர் கேமரா கேபிளை தரையில் இருந்து உயர்த்துவதை கண்டதாகவும்
அதனால் தான் கால் தடுமாறி விழுந்தேன். இது ஒரு சதி. அந்த 2 ஊடகங்களும் எங்கள் தார்மீக நெறிமுறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு செயல்படுகின்றன. கடந்த 4 தசாப்தங்களில் பலமுறை வீழ்ந்த ஒரு கட்சி நாங்கள். எப்போதும் உயர்ந்து வந்துள்ளோம். இப்போது எங்களை வீழ்த்த முடியும் என்று யாராவது நினைத்தால் நாங்கள் வீழ்ந்து விட்டோம். நாங்கள் மீண்டும் ஒருபோதும் வீழ்ந்துவிட மாட்டோம் என்று தெரிவித்தார். பொகவந்தலாவ பகுதியில் கனமழை பெய்து வரும் வேளை ஹெசல்கமுவா ஒயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இரவு முதல் பொகவந்தலாவ பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கியமாக காசல்டீட் நீர்த்தேக்கத்துக்கு நீர் வழங்கும் கிளை ஆறான ஹெசல்கமுவா ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் இதனை ஆண்டிய பல தோட்டங்களின் பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக பொகவந்தலாவ நகரத்திலிருந்து தெரேசியா மற்றும் கிலானி தோட்டங்களுக்கு செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் அந்த வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.